கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ப்ரோ ஏசியா கப் அப்டேட் போடுங்கன்னு சொல்லி பல பேர் கேட்டிருந்தீங்க. ஏசியா கப் எப்ப தொடங்குது? எப்ப முடியுது? இந்த குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ்னா என்ன? இந்தியா எந்த குரூப்ல இருக்காங்க? அண்ட் சூப்பர் 4 ஷூட்டர்னா என்ன? அப்படிங்கிற மாரி பல கேள்விகளுக்கு பதிலும் இந்தியா விளையாடக்கூடிய மேட்சையும் கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஒரு ஏசியா கப் தொடர் T20 ஃபார்மேட்ல நடக்குதுங்கிற விஷயம் தெரியும். ஸோ ஏகப்பட்ட பேட்ஸ்மேன்கள் வெயிட்டிங்ல இருக்காங்க. தன்னுடைய ஃபார்மை காமிக்கிறதுக்கு ஐபிஎல் வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா டோர்னமெண்ட்லையுமே ஆடினாலுமே அவங்க கண்ட்ரிக்காக ஆடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஸோ எல்லா டீம்லையுமே ஒரு பவர் ஹிட்டர் இருக்காங்க, ஒரு டீசெண்டான பவுலர் இருக்காங்க, எல்லாருமே பேலன்ஸ்டாக இருக்காங்க. பட் இருந்தாலுமே இந்த டீம்லேயே, அதாவது ஒட்டுமொத்த டீம்லேயே பவர்ஃபுல்லான டீம் யாருங்கிற விஷயம் நமக்கு தெரியும். வேற யாரு? இந்தியா தான். 95% கப்படிக்கிறதுக்கான சான்ஸ் இந்தியாவுக்கு தான் இருக்கு. மீதி 5% தான் அடுத்தடுத்த டீம்களுக்கு, பாகிஸ்தான் ஆகட்டும், ஆப்கானிஸ்தான் ஆகட்டும், மற்ற டீம் எல்லாமே சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுடைய டாமினன்ஸ் எப்பா எப்பா செம்மையான ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு பி டீம் மாதிரி தான். அந்த மாதிரி தான் ஓரளவுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் பல பேர் ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட்னு சொல்லி பல பேர் வெளியில இருக்கும்போதே இந்த ஸ்குவாட் பலமா இருக்குன்னா இந்தியாவுடைய ஃபியூச்சரை யோசிச்சு பாருங்க. ஸோ T20 ஃபார்மேட்ல செமையா ஆட போறாங்கிறதுல ஒரு துளி கூட மாற்றம் கிடையாது. சரி, ஓகே. ஏசியா கப் எப்போ தொடங்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி குரூப் ஸ்டேஜஸ் பார்த்துடலாம். குரூப்பை பொறுத்த வரைக்கும் 2 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. அதுல குரூப் ஏல தான் நம்ம இந்தியன் டீம் இருக்காங்க. அண்ட் அது போக ஓமன், பாகிஸ்தான், யுஏஇ இருக்காங்க. மொத்தமா இந்தியா, ஓமன், பாகிஸ்தான், யுஏஇ அப்படிங்கிற 4 டீம் குரூப் ஏல இருக்காங்க. அண்ட் குரூப் பியை பொறுத்த வரைக்கும் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், ஹாங்காங் அண்ட் ஸ்ரீலங்கா. இதுல ஹாங்காங்கை தவிர மற்ற 3 டீமுமே பயங்கரமா அடிச்சுக்க போறாங்க. அடிச்சு பிடிச்சி யாரு டாப் 2 பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல போட்டியே. அதாவது குரூப் ஏல டாப் 2 அண்ட் குரூப் பில டாப் 2 வருவாங்க இல்லையா? இந்த 2 டீமுமே செமிஃபைனல் ஆடுவாங்க. அதுக்கு பேர் மாத்தி வச்சிருக்காங்க. சூப்பர் 4 சுற்று அப்படிங்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. இந்த சூப்பர் 4 சுற்றுல தான் ஜெயிக்கிற 2 டீம் ஃபைனல்ல மோதுவாங்க. இதுதான் கான்செப்ட். சரி, ஓகே. மேட்சஸ் எல்லாமே எப்போ தொடங்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் மேட்ச் அப்படிங்கிறத நடத்துறாங்க. அண்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் செப்டம்பர் 10ஆம் தேதி நடக்குது அப்படிங்கிறதான் குறிப்பிடத்தக்க விஷயம். யுஏஇ கூட நம்ம முதல் மேட்ச் அப்படிங்கிறத ஆடணும். ஸோ அதை தொடங்கி அங்கே தொடங்கி மேட்சஸ் எல்லாம் எங்கே போய் முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 28ஆம் தேதி தான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே இந்த சூப்பர் 4 சுற்று இது எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். இந்தியாவுக்கு 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்க போது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி செப்டம்பர் 10ஆம் தேதி யுஏஇ கூட முதல் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் செப்டம்பர் 14 ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டு. இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு பேங்கர் நடக்க போகுது. ஆனால் பாகிஸ்தான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம கூட மோதும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ ஒன் சைடட் டீமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பாபர் அசாமுக்கும் ரிஸ்வானுக்கும் உள்ள பார்ட்னர்ஷிப் மங்கி போச்சு. அண்ட் நிறைய ஹிட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. எல்லாருமே ஃபார்ம் டவுன்ல இருக்காங்க. சாகின் அப்ரேடி, நசீம் சான் சொல்லிட்டு செம்ம அட்டாக் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் எல்லாருமே ஒருத்த ஃபார்ம்ல இருந்தால் ஒருத்த ஃபார்ம்ல இருக்க மாட்டேனா அப்படிங்கிற ஒரு சுட்டு தான். அதனால இந்த ரைவல்ரி கொஞ்சம் கம்மியாயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லுவேன். இருந்தாலும் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை தான் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியா விளையாடக்கூடிய கடைசி மேட்ச் செப்டம்பர் 19ஆம் தேதி நடக்க போது ஓமன் கூட நடத்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் தாங்க இந்தியா விளையாடுறதா கடைசி லீக் மேட்ச். அதுக்கப்புறம் செப்டம்பர் 20 உங்களுக்கு அந்த சூப்பர் 4 சுற்று வந்துடும். அண்ட் செப்டம்பர் 28 ஃபைனலா இறுதி போட்டியா வச்சு முடிக்க போறாங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு மினி டோர்னமெண்ட் தான். பட் இருந்தாலுமே பார்க்கறதுக்கு செமையா இருக்க போது. இந்தியா 90% டாமினேட் பண்ண போறாங்க. அதில் மாற்றமே கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் கப்படிக்கிறதுக்கான பர்சன்டேஜ் ஒன்று ஸ்ரீலங்கா, இல்லை பங்களாதேஷ், அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான். இந்தியா இல்லைன்னா இந்த 3 டீம்ல ஏதோ ஒன்று தான். அண்ட் ஆப்கானிஸ்தான் ஃபார் பெட்டர். எல்லா டீமோடமே சிறந்து விளங்குறாங்க அப்படிங்கிறத ரீசெண்ட் டைம்ல அவங்க ஆடக்கூடிய கிரிக்கெட் எப்பா சூப்பரா இருந்திருக்கு, பாராட்டியே ஆகணும். ஸோ ஓவராலாக ஒரு மினி டோர்னமெண்ட் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நாள் கேப்குள்ள நடக்கக்கூடிய டோர்னமெண்ட் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ 2016க்கு முன்னாடி இருந்த கிரேஸ் எல்லாம் வேற லெவல் இருக்கும். ஏசியா கப் அப்படின்னாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ தோனி அவர்கள் லீட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா, விராட் கோலி எவ்வளோ சூப்பரான இன்னிங்ஸ். அந்த கப் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு என்ஜாய்மெண்ட். அண்ட் கிரவுண்டுக்குள்ள அந்த காரெல்லாம் ஓட்டி ஒரு சில செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஏசியா கப் தொடரெல்லாம் வேற லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டல் ஆயிடுச்சுங்கிறதா சொல்லி ஆகணும். ரீசெண்ட் டைம்ல ஏசியா கப் அப்படிங்கிறது பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துக்கிறது இல்லை. பிகாஸ் ஆஸ்திரேலியா அண்ட் ரொம்ப முக்கியமாக இங்கிலாந்து மாதிரியான டீம் எல்லாம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதனால கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே இது ட்ரெடிஷ்னல் நடத்திட்டே இருந்தாங்க. ஸோ அதுதானே வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணும் இல்லையா? இல்லைனா இந்த கிரிக்கெட்டும் அழிஞ்சு போயிடணுங்கிறதுனால மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜெயிக்க போறாங்கிறத. ஸோ இது போக ஸ்குவாடை சூஸ் பண்ற விஷயத்தை நான் உங்ககிட்ட விட போறேன். ஏன்னா காம்ப்ளிகேட்டடா நிறைய பிளேயர்ஸ் அப்படிங்கிறது உள்ளே இருக்காங்க. நீங்க ஒரு பேலன்ஸ்டான ஸ்குவாடை இந்தியாக்காக சூஸ் பண்ணும் அப்படின்னா பிளேயிங் 11 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவோட மீட் பண்றேன் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.